சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 12 குடையவன் 6ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 12 குடையவன் குரு பார்வை பெறுகிறது. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன், குருவிற்கு 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், குருவிற்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய். இவை அனைத்துமே சிம்ம ராசிக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். ஒரு ஜாதகத்தில் எவ்வளவுக்களவு அதிக கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறதோ அவ்வளவுக்களவு அது யோக ஜாதகம். சில பேருக்கு குருவுக்கு 5, 7, 9 எந்த கிரகமுமே இருக்காது. அப்படின்னா எந்த கிரகத்தையும் குரு பார்க்கலன்னு அர்த்தம். குரு நிறைய கிரகங்களை பார்ப்பவர்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார்கள். குரு தசை யாருக்காவது நடந்தால் அவர்கள் சைவ உணவு தான் சாப்பிடணும். சில பேருக்கு குரு தசையே பார்க்க முடியாது, லைஃப் டைமில் குரு தசையே வராது. சில பேருக்கு குழந்தையில் வந்துட்டு போயிடும். குரு தசை என்பது 16 வருட காலம். எல்லாருக்கும் 9 கிரகத்து தசையும் நடக்காது. 9 கிரகங்களின் தசையும் நடைபெற வேண்டுமானால் 120 வருஷம் நம்ம இருந்தால் தான் முடியும். யாருமே 9 தசை பார்க்க மாட்டாங்க. குரு தசை சில பேருக்கு தான் வரும். குரு தசை வந்தால் அந்த குரு தசை நடைபெறும் காலத்தில் சுத்த சைவமாக இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன். பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் தான் குரு நல்லது பண்ணுது, இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாது. குரு தசை வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சில பேர் புலம்பாங்க, என்ன சார் குரு தசை ஆகா ஓகம், நாங்கள் எனக்கு ஒன்றுமே பண்ணலையே சார்மாங்க. நீ நான்வெஜ் சாப்பிடுவேன்னா, ஆமாம் சார் எங்கள் ஃபேமிலியில் வழக்கம் அப்படின்னா. அதை நிறுத்து, குரு செய்யும் அப்படின்னு. ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு தருணம் இது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் லாபாதிபதி சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் தனஸ்தானாதிபதி சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனலாபாதிபதிகள் குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. எனவே இப்பொழுது பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியர்களுக்கு உயர் கல்விக்கான வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். தொழில் ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறது. ராசி அதிபதி குரு பார்வை பெறுகிறது. 7 குடைவன் குரு பார்வை பெறுகிறது. 9ஆம் வீட்டோனாகிய புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குரு பார்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் குருவோடு பரிவர்த்தனா யோகமும் பெற்றிருக்கிறது. எனவே அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டு எழுந்த கதை தான் முயல் ஆமை கதை. முயல் தோற்று போகும், ஆமை ஜெயிச்சிடும். ஆமை போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? முயலாமை, முயற்சி செய்யாமல் இருத்தல். இப்பொழுது கிரகங்களெல்லாம் அதற்கு ஒத்துழைக்கின்றன. நீங்கள் சிறிது முயற்சி செய்தால் பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை பெறுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது. இன்றைய நாள் ஒரு வெற்றி திருநாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. 10 குடைய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது. 7 குடைய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி புதனும் தனஸ்தானாதிபதி குருவும் பரிவர்த்தனை பெற்று ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு. பாக்யாதிபதி சந்திரன் 3ஆம் இடமான புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.